in the following reaction the product A. ஓகேவா? following reactionல product A என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? they give one diazonium ion and react with aniline. ஓகேவா? அனிலினோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட்ல ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா? வாட் இஸ் த ப்ராடக்ட்? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஏ என்னன்னு கேட்குறாங்க. அந்த ஏ ப்ராடக்ட் வந்து எல்லோ டை, ஒரு எல்லோ டைன்னு வேற சொல்லிட்டாங்க. எல்லோ டைனா எல்லோ கலர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஓகே, இந்த ரியாக்ஷன் அமீன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ரியாக்ஷன்ஸ் அமீன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இட் இஸ் a கிளாசிக் electrophilic substitution. கிளாசிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்னா நீங்கள் பென்சின் அரோமேட்டிக் ரியாக்ஷன்ஸில் பென்சினோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் தான் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன். அங்கே எப்படி நடக்கும்? பென்சினில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக, ஓகேவா, இப்போ யூ கேன் டேக் இட், இட்ஸ் அ பென்சின் லைக் திஸ். ஓகேவா? திஸ் இஸ் பென்சின் மாலிகூல். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக யூ கேன் சப்ஸ்டியூட். ஓகேவா? இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் படிச்சிருப்பீங்கன்னா NO2 நைட்ரோ குரூப், ஆர் SO3H சல்ஃபோனிக் ஆசிட் குரூப், அப்படி இல்லாட்டினா ஆல்கைல் குரூப் CH3 ஆர் ஆர்னு வச்சுக்கலாம். இல்லாட்டினா சிம்பிளாக ஒரு மெத்தில் எத்தில் ப்ரோபைல் பியூட்டைன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆல்கைல் குரூப்ஸ் யூ கேன் சப்ஸ்டியூட் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? யூ கேன் ரீப்ளேஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் வித் தீஸ் groups. இதனால எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல you can read. And also acyl group C double bond O CH3 and halogen groups. These all are called electrophilic aromatic substitutions. ஓகேவா? இதுவும் நம்ம பார்க்க போற இந்த ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் தான். இங்க என்ன நடக்குது? ஒரு பென்சின் ரிங்ல ஒரு ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ரிப்ளேஸ் பண்ணுது. இன்கேஸ் இது மாதிரி இன்னொரு குரூப் ஏற்கனவே பிரசன்ட் ஆயிருக்கும் போது இன்னொரு ஹைட்ரஜன்ஸ், அப்ப ஒரு பென்சின்ல ஆல்ரெடி ஒரு குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு பென்சின்ல ஆல்ரெடி ஒரு குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த குரூப் வந்து இன்கமிங் குரூப்பை எந்த பொசிஷன்ல வந்து அட்டாக் பண்ணாத எந்த ஹைட்ரஜனை ரிப்ளேஸ் பண்றதுங்கிறத இந்த குரூப் வந்து சொல்லும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ஒரு குரூப் இங்கே பிரசன்ட் ஆயிருக்கு பென்சின்ல. ஸோ இந்த குரூப் என்ன பண்ணணும்னா அதர் இன்கமிங் குரூப்ஸை ஃபாலோவிங்கா இப்போ வர இந்த குரூப்ஸ்ல ஏதாவது ஒன்று திரும்ப வந்து அட்டாக் பண்ண வருதுன்னா அது எந்த இடத்துல அட்டாக் பண்ணதுங்கிறத நம்ம டிசைட் பண்றது எந்த குரூப், விச் குரூப் வில் டிசைட் திஸ் குரூப் வில் டிசைட்ஸ். ஓகேவா? திஸ் குரூப்ஸ் இந்த குரூப்ஸை வந்து நம்ம டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப், நெக்ஸ்ட் வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப். ஓகேவா? இப்போ ஆக்டிவேட்டிங் குரூப் என்ன பண்ணும்? இட் இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் பென்சின் அண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால அனதர் இன்கமிங் குரூப்பை எந்த பொசிஷன்ல போய் அட்டாக் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணணும், எந்த ஹைட்ரஜன் ரிப்ளேஸ் பண்ணுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எந்தெந்த சைடு வந்து ரிப்ளேஸ் பண்ணோம்னா ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ஸை ரிப்ளேஸ் பண்ணோம். ஓகேவா? பட் டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் எந்த பொசிஷன்ஸை ரிப்ளேஸ் பண்ணோம்? மெட்டா பொசிஷன்ஸை. ஓகேவா? இதனால ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்ஸ் சொல்லலாம். டீஆக்டிவேட்டிங் குரூப்ஸ் மெட்டா டைரக்டிங் குரூப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்த்தோனா என்ன, மெட்டானா என்ன? ஓகேவா? இப்போ நம்பரிங்ஸ் கொடுங்க. இந்த குரூப் வந்து அட்டாச் இருக்கு, அது பக்கத்தில் இருக்க குரூப்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பொசிஷன்ல இருந்து நம்பரிங் கொடுங்க. இந்த குரூப் 1னா பக்கத்தில் 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6. ஓகேவா? இதுல 2, 6 இது 2 பொசிஷன்ஸும் ஆர்த்தோ இல்லையா? அடுத்து 3, 5 இது 2 பொசிஷனும் மெட்டா. ஓகேவா? அப்ப 4th பொசிஷன் will be what? பேரா. ஓகேவா? அப்ப இங்க அடுத்த பொசிஷன் ஆக்டிவேட்டிங் குரூப் பிரசன்ட் இருந்தா 2,6 அடுத்த பொசிஷன்ஸையும் டீஆக்டிவேட்டிங் குரூப் இல்லாட்டி 4th பொசிஷன் பேரா பொசிஷன்ஸ் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க நமக்கு கொடுத்துருக்க மாலிகுல் என்னது? what the molecule gives amine கொடுத்துருக்காங்க. சாரி, அனிலின் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன செய்யும்? அனிலின்ல 2 லோன் பேர் இருக்கான் நைட்ரஜன்ல. ஸோ இது வந்து இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி அண்ட் பென்சின் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனால இது ஆக்டிவேட்டிங் குரூப். ஓகேவா? இந்த ஆக்டிவேட்டிங் குரூப்ங்கிறதுனால இது என்ன செய்யும்? இன்கமிங் குரூப்ஸ் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ஸ் இந்த பொசிஷன்ஸும்
இந்த பொசிஷன் அடுத்து பேரா பொசிஷன், இந்த 3 பொசிஷன்ஸ்ல அது ஜாயின் பண்ண வைக்கும். ஓகேவா? அப்ப இது ஆர்த்தோ பொசிஷன், இது ரெண்டும் இது பேரா பொசிஷன். அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல எந்த ரியாக்ஷன் இஸ் ஃபாலோவிங் அப்படிங்கறத நீ யோசிச்சு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்படின்னா இப்ப ஆர்த்தோ பொசிஷன் வரும்போது யூ கேன் கெட் இங்க வந்து எலக்ட்ரோஃபைல் எதுன்னு பாத்தீங்கன்னா டைசோனியம் அயன் எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா aniline react with n double bond n bond r is a positive ion. ஓகேவா? அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க மூவ் ஆகி இங்க அட்டாக் பண்ணா இந்த இது இங்க மூவ் ஆகி நியூட்ரல் ஆயிடும். ஓகேவா? கடைசியில இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு மாலிகுல் வரலாம். இது ஆர்த்தோ பொசிஷன்ஸ்க்கு. இல்லாட்டினா பேரா பொசிஷனுக்கு இங்க போய் பேரா பொசிஷனுக்கு இங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணி திரும்ப ரியாக்ஷன்ஸ் ஈடுபடலாம். ஓகேவா? அப்ப உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்கலாம்? 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் திஸ் NH2 double NAR. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்னா தீஸ் ப்ராடக்ட். உங்களுக்கு பார்க்க வசதியா இருக்கும்ட்டு நான் ஸ்ட்ரக்சரா வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதுறேன். நீங்க அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. ஓகேவா? AR மீன்ஸ் பென்சின் ரிங். ஓகேவா? டைரக்டா நான் அதை ஏஆர்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், இது சிக்ஸ்த். ஓகேவா? அப்ப இங்க பக்கத்துல 1 2 பக்கத்துல இருக்கு. இது ஆர்த்தோ பொசிஷன்ஸ். இது இந்த ஸ்ட்ரக்சர்ல 1 2 3 4. ஓகேவா? அப்ப 1,4ல இருக்கு. ஸோ இது பேரா பொசிஷன்ஸ். ஓகேவா? அப்ப இது ரெண்டு ரியாக்ஷனும் பாசிபிள் தான். பட் என்னதான் இருந்தாலும் ஆர்த்தோ பொசிஷன்ஸ்ல இங்க அமீனா இருக்கு, இங்க ஒரு சப்ஸ்டிடியூஷன் இருக்கு. இது ரெண்டு என்னத்துல இருக்குன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கிறதுனால க்ரௌடா இருக்கும். அப்ப க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? இது க்ரௌடடா இருக்கும். இதுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லாதனால ரெண்டுக்கும் க்ரௌடட் பொசிஷன் ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி வந்து ஆர்த்தோவுக்கு லெஸ் ஸ்டேபிள். ஓகேவா? அப்ப இது லெஸ் ஸ்டேபிள்ங்கிறதுனால நாட் ஃபார்ம் தீஸ் ப்ராடக்ட் வந்து நான் அமீன் குரூப்புக்கும் NH குரூப்புக்கும் அயன் ஜாயின் பண்ணியிருக்க இடமும் வந்து இஸ் அ ஃப்ரீ ஸ்பேஸ். ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில எந்த ஒரு க்ரௌடட் ஸ்பேஸும் இருக்காது, க்ரௌடிங்கும் இருக்காது, கன்ஜெக்ஷன்ஸும் இருக்காது. அதனால இது மோர் ஸ்டேபிள். ஓகே, மோர் ஸ்டேபிள். அதனால இது ரெடி டு ஃபார்ம். ஸோ விச் வில் பி பாசிபிள்? அப்ப இந்த குரூப் இந்த ப்ராடக்ட் வில் பி பாசிபிள். இந்த ப்ராடக்ட் தான் வந்து yellowish கலர்ல இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி, எது ஆன்சரு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நோ ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை, இங்கே எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஓ சாரி, I missed one option. So ஓகேவா? அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் தான் இதுல கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் will be, fourth option will be this structure. You should correct it. ஓகேவா? நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கங்க. This is the fourth option. This will be a correct answer. Okay. First question we discussed. We move on next question. ஓகேவா? நம்ம next question பார்ப்போம். அப்ப இது கிளாசிக் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸ். ஏற்கனவே அண்ட் அமீன் குரூப் அதில் பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் குரூப் வில் பி ஆக்டிவேட்டிங் த ரிங் ஆக்டிவேட்டிங் ஆகிறதுனால எலக்ட்ரான் ரீச் ஆகிறதுனால இஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங். ஆர்த்தோ ப்ராடக்ட் வில் பி மோர் க்ரௌடடா இருக்கும். அதனால லெஸ் ஸ்டெபிலிட்டி. பட் பேரா பொசிஷன்ஸ் வந்து லெஸ் க்ரௌட் அண்ட் மோர் ஸ்டெபிலிட்டி, ரெடி டு ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் 4th வில் பி கரெக்ட். ஓகே, மூவ் ஆன் த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினும் ஃப்ரம் அமீன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அமீன் அண்ட் டைசோனியம் சாப்டர்ல இருந்து இருந்திருக்கு. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள் டைசோனியம் சால்ட்? டைசோனியம் சால்ட்னு சொல்லிட்டாங்க. டைசோனியம் சால்ட் தே கிவ், இந்த சால்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல திஸ் இஸ் அ காமன் ஃபார்ம். இது காமன் ஃபார்முலா. அதான் அவங்க கொடுக்கல இந்த டைப்ல. இங்க கீழே இருக்கிற அந்த 4ல எது மோஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்கறாங்க. ஓகேவா? எப்பொழுதும் டைசோனியம் அயானோட டைசோனியம் சால்ட் ஃபார்ம் ஆனா அது வந்து அரோமேட்டிக்ல தான் ஸ்டெபிலிட்டி அதிகம். ஏன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஸ்டெபிலிட்டி அதிகம்னா, இப்போ பாருங்க, யூ கேன் செக் திஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இங்க CH3. ஓகேவா? CH3 டபுள் பாண்ட் N Cl. ஓகேவா?
இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ண மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ப்ளஸ் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? பட் இந்த ப்ளஸ் எஃபெக்ட் இஸ் நாட் இனஃப். ஏன் இனஃபாக இருக்காதுன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக கொடுத்து அதோட எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி அதால் குறைக்க முடியாது. அதனால் வந்து நாட் இனஃப். அதனால் என்ன பண்ணோம், இந்த காம்பவுண்ட் டிசோசியேட் ஆகி யூ கேன் கெட் அல்கைல் கேட்டையானையும் இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகி நைட்ரஜனில் போயிட்டு யூ கேன் கெட் நியூட்ரல் நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வில் பி மோர் ஸ்டேபிள். இந்த நைட்ரஜனில் என்ன இருக்கும்? நைட்ரஜன் மாலிகுல் ஏன் ட்ரிபிள் பாண்ட் ஏன் இருக்கிறதுனால இட்ஸ் அ மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட். அது ஈஸியாக ரிலீவ் ஆகிடும், ஈஸிலி ரிலீவபிள். அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு அல்கைல் வெறும் அல்கைல் குரூப் இருக்கிறப்ப உங்களால் ஒரு ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் ஒரு அரைல் குரூப்ஸ் இருக்கும்போது உங்களால் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண எப்படின்னா, இதே பென்சின் ரிங் வந்து டைசோனியம் அயனத்தோட ஜாயின் பண்ணி இருக்கும்போது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, தெரிய சொல்ல போனா ஓகேவா, இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த பாசிட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகும். ஸோ அடுத்து இது இங்கே மூவ் ஆகும், இது இங்கே மூவ் ஆகும். ஓகேவா? யூ கேன் கெட் பிளஸ் எம் எஃபெக்ட் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இதில் பிளஸ் எம் எஃபெக்ட், அப்படி இல்லாட்டினா ரெசோனன்ஸ் எஃபெக்ட். ரெசோனன்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல அரைல் டைசோனியம் சால்ட் வந்து மோர் ஸ்டேபிள். அரைல் டைசோனியம் சால்ட் இஸ் மோர் ஸ்டேபிள். இது வந்து which doesn't give nitrogen gas, which does not give into gas. So stability will be எதுக்கு அதிகம்னா, which part will be அதிகம் கேட்டிங்கன்னா, aryl diazonium salt have more stability, so it can be formed. ஓகேவா? so answer will be second will be correct answer. okay, செகண்ட் ஆப்ஷன் will be correct answer. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெசோனன்ஸ் ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, பட் இந்த இடத்துல ரெசோனன்ஸ் ஸ்டெபிலிட்டி இல்லை. ஈஸியாக வந்து டைசோனியம் கிளீவ் ஆகி N2 கேசஸ் மோர் ஸ்டேபிள் கேசஸ் ரிலீஸ் பண்ணோம். பட் அங்கே ரெசோனன்ஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு இல்லாதனால டைசோனியம் சால்ட் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம். ஓகேவா? மூவ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் ஃப்ரம் பயோமாலிகுல்ஸ் சேர்ந்த கொஸ்டின் வந்திருக்கு. சிம்பிளாக சொல்ல போனால் என்ன சொல்லியிருக்காங்க? டி குளுக்கோஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சிலமைன் yields an ஆக்சின். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சின் would be. ஓகேவா? குளுக்கோஸ் வந்து ஹைட்ராக்சிலமைனோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சின் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சின் கிடைக்குதுன்னா அதோட அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதான் கொஸ்டின். ஸோ சிம்பிளாக சொல்ல போனா ஆக்சின் எப்படி கிடைக்கும்னா, ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கோங்க, ஆர் கீட்டோன், ஆர் இந்த இடத்துல ஆர் இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா ஹைட்ரோஜன். ஆர் இருந்தா கீட்டோன், ஹச் இருந்தா ஆல்டிஹைட். ஓகேவா? இட்ஸ் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ராக்சிலமைன். ஹைட்ராக்சிலமைன்னா அமீன்ல ஒரு ஹைட்ரஜன் பதிலாக OH குரூப் ரிப்ளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஐ கேன் ரிப்ளேஸ் OH குரூப் இன் அமீன். ஓகேவா? அப்போ NH2 1 OH கிடைக்கும். This will be hydroxylamine. உங்களோட வியூக்காக I can rewrite it. Hydrogen and hydrogen, nitrogen 1 OH. ஓகேவா? அமீன்ல you can get 3 hydrogens present ஆயிருக்கும், but hydroxylamine 1 hydrogen replaced with another hydroxy group. So it is hydroxylamine. ஓகேவா? இது ஹைட்ராக்சிலமைன். ஸோ ஹைட்ராக்சிலமைன் என்ன பண்ணா, ஆல்டிஹைட் அட் கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்க இருக்கிற ஒரு ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து யூ கேன் கெட் H2 ரிமூவ் ஆயிட்டு ப்ளஸ் யூ கேன் கெட் ஆர் இல்லாட்டி H டபுள் பாண்ட் N OH. இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்ட் ஆக்சைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சின் கிடைக்கும். இதுதான் சிம்பிள் ரியாக்ஷன், எப்படி ஆக்சின் ப்ரிப்பேர் ஆகுது ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டி குளுக்கோஸ் ரியாக்ட் பண்ணும்போது அப்போ டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? டி குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் என்னதுன்னா C டபுள் பாண்ட். இங்கே குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட். ஓகேவா? அப்போ இந்த கார்பன் இன்னொரு ஹைட்ரஜனோட அட்டாச் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆல்டிஹைட் குரூப்போட ஒரு ஹைட்ராக்சிலமைன் ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? அப்போ HNOH. திஸ் இஸ் ஹைட்ராக்சிலமைன். ஸோ இது ரெண்டு ரியாக்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடக்கும்? இந்த வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ யூ கேன் கெட் C. ஓகேவா? இது this is called D-glucose. D-glucose plus react with hydroxylamine கூட react பண்ணும்போது இது hydroxylamine. ஓகேவா? hydroxylamine கூட react பண்ணும்போது you can get axine product. ஓகேவா? hydrogen. This is axine.
ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி, எது கரெக்ட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன், ரெண்டு OH குரூப்பு, இங்கே ஃபஸ்ட்டு NH NOH கிடைக்கணும். ஓகேவா, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் NH NOH, இங்கேயும் CH NOH, இங்கேயும் CH NOH, இங்கேயும் CH NOH. ஃபோர் சேமாக இருக்குது. அடுத்தது என்ன கிடக்கணும், ஃபஸ்ட்டு கார்பனில் ரைட் சைடில் OH இருக்கணும். இங்கே ரைட் சைடில் இருக்குது, இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது. பட் அதனால் இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளியர் பண்ணிக்கங்க. இங்கே தேர்ட் ஆப்ஷன்லையும் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இருக்கணும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது மீதி ரிமைனிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன்ஸை செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன் சேம். நெக்ஸ்ட் இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஆன்சர் வில் பி ஃபோர்த். ஃபோர்த் வில் பி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ ஃபோர்த் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question என்ன சொல்லிருக்காங்க? What is the next question? Next question is, what is the product or formed when the following compounds are, and the following compound இங்க கொடுத்திருக்க ரியாக்ஷன் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காமனா எழுதுறேன். நீங்க you can see it. CH3 plus bromide in the presence of FeBr3. So what will be product? இந்த ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது என்ன ரியாக்ஷன்? சிம்பிளா this is also aromatic electrophilic இது இந்த ரியாக்ஷனும் aromatic electrophilic substitution. ஸோ aromatic electrophilic substitutionங்கிறப்ப ஏற்கனவே பென்சின்ல 2 குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அந்த 2 குரூப்பும் வந்து ஆக்டிவேட்டிங் குரூப்பா இல்லை டீஆக்டிவேட்டிங் குரூப்பான்னு பார்க்கணும். யூ கேன் செக் இட். ஸோ இங்க இருக்கிற மெத்தில் குரூப் என்னது? 2 மெத்தில் குரூப்ஸும் ஆக்டிவேட்டிங் குரூப்ஸ். ஸோ ஆக்டிவேட்டிங் குரூப்புங்கிறதுனால what happens, they direct ortho or para positions. ரெண்டு பொசிஷன்ஸையும் டைரக்ட் பண்ணும். அப்போ இன்கமிங் புரோமின் எங்க வரும்? இந்த பொசிஷன்ஸுக்கு, இந்த ரெண்டு பொசிஷன்ஸ்க்கும் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ஸை இது பண்ணும், டைரக்ட் பண்ணும். ஓகேவா, அப்போ டைரக்ட் பண்ணும்போது யூ கேன் கெட் ஹியர் C1 2 3 4 5 6. யூ கேன் சேஞ்ச் இன் நம்பரிங் எப்படி வச்சுக்கோங்க. நம்பரிங் வைக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ், 1க்கு வந்து 2,6 ஆர்த்தோ, அதே 1க்கு வந்து 4 இஸ் பேரா. ஓகேவா, அதே 5க்கு வந்து 4,6 ஆர்த்தோ. ஓகேவா, அதே 5க்கு வந்து 2 பொசிஷன் இஸ் பேரா. ஓகேவா, அப்போ ரெண்டு குரூப்பும் ப்ரெசென்ட் இருக்கிறது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்ஸ். அப்போ எங்கெங்க வந்து பாசிபிள் இருக்கு? ஃபர்ஸ்ட் குரூப், இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ பொசிஷன், திஸ் பொசிஷன்ஸ் ஆர்த்தோ, திஸ் பொசிஷன்ஸ் ஆர்த்தோ, திஸ் பொசிஷன் இஸ் பேரா. ஓகேவா, செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் திஸ் பொசிஷன்ஸ் ஆர்த்தோ, திஸ் பொசிஷன் ஆர்த்தோ, திஸ் பொசிஷன் பேரா. ஓகேவா, அப்போ ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுத்துக்கும் காமனா ஆர்த்தோ பொசிஷன் வருது. அப்போ இங்க ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க ஒரு குரூப் இருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து குரூப்ஸ் அட்டாச் ஆகிக்கிறதுனால அந்த க்ரௌடோட ரொம்ப க்ரௌடிங்கா இருக்கும். ஸோ வந்து ஏன்னா ஸ்பேஸ் இருக்காது, அதனால அந்த காம்பவுண்ட் வந்து நாட் பாசிபிள். ஓகேவா, அதனால மோர் crowded position not possible. ஓகேவா, so products what will be, you can get ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கார்பனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்த்தோ பொசிஷன், திஸ் பொசிஷன் அண்ட் திஸ் பொசிஷன் அண்ட் 6 and 2 and 4. ஓகேவா, 6 வந்து மோர் crowded, அதனால அங்க ஃபார்ம் ஆகாது. ஸோ ப்ராடக்ட் வாட் வில் பி, யூ கேன் கெட் ப்ராடக்ட் வில் பி bromine CH3 bromine. நாங்கள் 2 சப்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கேன். பட் உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் ப்ரோமின் மட்டும்தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா, அப்படிங்கிறப்ப சிங்கிள் ப்ரோமின்னா இந்த ப்ரோமினையும் கம்பேர் பண்றப்ப எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிற மாதிரி வரணும். ஓகேவா, அப்படிங்கிறப்ப எந்த பொசிஷன்ஸ் வரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓகேவா,
அப்போ வந்து இதே இந்த பொசிஷன் வந்து இங்க ஆர்த்தோ இங்க பேரா, ஓகேவா? அதே இந்த பொசிஷன் வந்து இங்க ஆர்த்தோ இங்க பேரா. ஸோ யூ கேன் கெட் ஏதாவது ஒரே ஒரு பொசிஷன்ஸ்ல மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் கெட் ஓகேவா? இந்த இப்போ இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம், அப்படி இல்லாட்டினா இப்படி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கலாம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட்டுமே பாசிபிள். ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட்லையும் வந்து பி புஷ் இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த 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 ப்ரோமின் வந்து இங்கே ஆர்த்தோ இங்கே பேரா, இந்த ப்ரோமின் வந்து இங்கே பேரா இங்கே ஆர்த்தோ. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்டேபிள். இங்கே வந்து ஒரு ஆர்த்தோ குரூப் ஒரு ஆர்த்தோ பொசிஷனில் ஸ்டெபிலைட் பண்ணி இங்கேயும் பேராவில் ஸ்டெபிலைஸ் பண்ணுது, இங்கேயும் ஆர்த்தோ அண்ட் பேராவில் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுனால ரெண்டுமே ஸ்டேபிள், ரெண்டுமே பாசிபிள் இருக்கு, ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி வாட் வில் பி ஆன்சர்? இங்கே பாருங்க, இது மோர் க்ரௌடட் பொசிஷன், இது பாசிபிள் கிடையாது. இதுவும் மோர் க்ரௌடட் பொசிஷன், ஸோ இதுவும் பாசிபிள் கிடையாது. இங்கே பாருங்க, இது ஆர்த்தோ பொசிஷன்ஸ், இங்கே பேரா பொசிஷன்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இந்த இடம் பாருங்க, இது மெட்டா பொசிஷன், இங்க இருந்து மெட்டா இங்க இருந்து மெட்டா. ஸோ ரெண்டுமே ஆர்த்தோ பேரா டைரக்ட்ங்கிறப்ப இது பாசிபிள் கிடையாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் வில் பி 3 வில் பி கரெக்ட் ஆன்சர். த்ரீ வில் பி கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட் வில் அண்டர்கோ ராஷனலைசேஷன் வென் சொல்யூஷன் ஆஃப் KOH ஹைட்ராலைசிஸ்? ஓகேவா? கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரேட்டை, ஓகேவா, இந்த 4 சப்ஸ்ட்ரேட்டும் 4 சப்ஸ்ட்ரேட் பிளஸ் KOH போடும்போது யூ கேன் கெட் ராசமிக் ப்ராடக்ட், ஓகேவா? அப்போ ஒரு சப்ஸ்ட்ரேட்டோட ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ணும்போது, ஓகேவா, உங்களுக்கு ப்ராடக்ட் ராசமைசேஷன் வருதுன்னா என்ன வரும்? A + B 2 டைப்ஸான ப்ராடக்ட் கிடைக்கும். இதில் 50% இருக்கணும் கன்ஃபார்ம், இதில் 50% கன்ஃபார்ம் இருக்கணும், ஓகேவா? அப்போ இதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் காம்பவுண்ட் ஏவோட ப்ராடக்ட் ஏவோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் ப்ராடக்ட் பியோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கும்போது அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கேன்சல் ஆகி யூ கேன் கெட் ஜீரோ ஆப்டிக்கல் நாட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் மாலிகுல் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து ராஸ்மிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எப்படின்னா இந்த சைடு யூ கேன் இப்படி ரொட்டேட் பண்ணுற ஒரு மாலிகுலும் அதே ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணுற மாலிகுலும் உங்களுக்கு கிடைக்கும்போது கேன்சல் ஈச் அதர், ரெண்டுமே கேன்சல் ஆகும்போது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இங்கே பாசிட்டிவ் வேல்யூலையும் இங்கே நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டுமே 50-50% ஆகும்போது கடைசியில் உங்களுக்கு வந்து 0 கிடைக்கும். ஸோ அதனால இது ராஸ்மிக் ப்ராடக்ட். இந்த ராஸ்மிக் ப்ராடக்ட் எப்போ கிடைக்கும்? வென் கிடைக்கும்? இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் என்னது? SN1 ரியாக்ஷனா? SN1 ரியாக்ஷன்ல தான் யூ கேன் கெட் ராஸ்மிக் ப்ராடக்ட், ஓகேவா? அப்போ ராஸ்மிக் ப்ராடக்ட் கிடைக்கணும்னா சப்ஸ்ட்ரேட் வந்து எப்படி இருக்கணும்? சப்ஸ்ட்ரேட் வந்து ஒன்று டெர்ஷரி கார்பனா ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அப்படி இல்லைனா செகண்டரி கார்பனா இருக்கணும், அப்படி இல்லைனா அல்லை, அப்படி இல்லைனா பென்சைல். இது மட்டும் இல்லாமல் இது கூட என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கணும்? அந்த காம்பவுண்ட் 4த்துக்கும் ஒரு கைரல் நேச்சர் இருக்கணும், ஓகேவா? இப்படி இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கெட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஒரு ராஸ்மிக் ப்ராடக்ட் ஆகும். இல்லைனா அது SN2 டைப்ஸ்க்கு போயிடும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் செக்கிங் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க பென்சின்ல CH2, ஸோ இது வந்து பென்சைல் பொசிஷன்ஸ், ஓகேவா? இது வந்து பென்சைல் பொசிஷன். S1 ரியாக்ஷன் போகுமானா பாசிபிள், SN1 பாசிபிள், ஓகேவா? பட் இது கைரலானா இங்க இருக்கிற கார்பன் வந்து கைரல் மீன்ஸ் கார்பன் ஆட்டம் attached to 4 different groups, ஓகேவா? எப்போ ஒரு கார்பன் ஆட்டம் வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அது கைரல் மாலிகுல் ஆகிடும், ஓகேவா? பட் இந்த இடத்துல வந்து இந்த சுச்சுவேஷன்ல கார்பன் வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேம்ங்கிறப்ப இது வந்து நாட் கைரல், ஓகேவா? அதனால இது ராஸ்மைசேஷன் வாய்ப்பு இல்லை. இது நாட் கைரல்ங்கிறத விட எக்கைரல் மாலிகுல், இது எக்கைரல். ஸோ திஸ் இஸ் நாட், இது பாசிபிள் கிடையாது. SN1 வந்து ஃபாலோவே பண்ணாலும் S1 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணாலும் இது ராஸ்மிக் ப்ராடக்ட்டை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னது? நெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்க இருந்து பாருங்க, திஸ் இஸ் லிவிங் குரூப். ரெண்டாவது ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பனோட அட்டாச் ஆகும். ஸோ இது வந்து பிரைமரி கார்பன். ஸோ பிரைமரி கார்பனா இருக்கிறதுனால இந்த கார்பனை வந்து நாட் பாசிபிள். SN1 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணாது, SN2 தான் ஃபாலோ பண்ணும், ஓகேவா? SN2 ஃபாலோ பண்றதுனால இதுவும் வந்து ராஸ்மிக் ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுக்காது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, அதே மாதிரி பிரைமரி கார்பன், ஓகேவா?
பிரைமரி கார்பன், அதனால இதுவும் கிடையாது. இதுவும் SN2 தான் ஃபாலோ பண்ணும் இந்த ப்ராடக்ட். லாஸ்ட் ஆப்ஷன் என்னது? லாஸ்ட் ஆப்ஷன் வில் பி இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்பன். 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. இங்க ஹைட்ரஜன், இங்க குளோரைடு, இங்க மெத்தில், இங்க எத்தில். ஸோ 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது செகண்டரி. அது மட்டும் இல்லாம கைரல் 4 டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறதுனால இது கைரல் மாலிகுல். ஸோ இட் கிவ்ஸ் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னா யூ கேன் கெட் ராஸ்மிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4th இஸ் ஒன்லி ஒன் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனுமே ராங். ஓகேவா? ஏன்னா இதுல 4th ஒன்று தான் ஆப்ஷன் ரைட். ஸோ ஆன்சர் இஸ் 4th ஒன்லி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், among the following set of reactants which one produces anisole? ஓகேவா? அனிசோல் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. வாட் இஸ் அனிசோல்? அனிசோலோட ஸ்ட்ரக்சர் இதுதான் அனிசோல். ஸோ அனிசோல் ரியாக்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட். இந்த 4 ரியாக்ஷன்ல they give 4 reactions. So which reaction will give anisole? இதான் கேள்வி. ஓகேவா? அப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன வந்து அசிட்டால்டிஹைட். ஸோ CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன் அண்ட் ஆர்எம்ஜிங்கிறப்ப இஸ் அ கிரிக்னாட் ரியாஜன்ங்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ கேன் கெட் CH3, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே O நெகட்டிவ். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது யூ கேன் கெட் CH3 கார்பன், CH3 ஹைட்ரஜன், OH. ஓகேவா? இது வந்து ஆல்கஹால். இது என்னது? செகண்டரி ஆல்கஹால் இங்கே கிடைக்கும். இதை வந்து ப்ரோப்பனால் சொல்லலாம். ஓகேவா? ப்ரோப்பனால் டு ப்ரோப்பனால். அது உங்களுக்கான ப்ராடக்ட் சேமானா கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் அ ஃபீனால். ஃபீனால் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது? பேஸ் இருக்கு, OH நெகட்டிவ். ஸோ அது என்ன பண்ணா, இங்கே இருக்கிற புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு யூ கேன் கெட் ஃபீனாக்சைடு அயன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆசிட் பேஸ் ரியாக்ஷன், அதனால O நெகட்டிவ் கிடைக்கும். இது என்ன பண்ணுது? நெக்ஸ்ட் ஒரு மெத்தில் அயோடைடோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ மெத்தில் அயோடைடு இது SN2 ரியாக்ஷன். இங்கே அட்டாக் பண்ணும்போது SN2 டைப் ரியாக்ஷன் யூ கேன் கெட் OCH3. உங்களுக்கு அயோடின் வந்து லீவிங் குரூப். ஓகேவா? ஸோ இது அனிசோல். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஓகேவா? தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்துலாம். தேர்ட் வந்து ஒரு ஃபீனாலே நியூட்ரல் லூயிஸ் ஆசிட் மட்டும் இருக்கு. ஸோ இது எந்த ஒரு பெரிய டிஃபரெண்ட்டையும் கொடுக்க போறதில்ல. அதே போல டொலியன் அண்ட் அசைல் குளோரைடு அண்ட் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் யூ கேன் கெட் இப்படி இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஃபோர்த் ஆப்ஷன் ரியாக்ஷன் வாட் லுக்ஸ் திஸ் லைக். டொலிவின்ல பிளஸ் ஒரு C டபுள் பாண்ட் O CH3 உங்களுக்கு எலக்ட்ரோஃபைல் இப்படி கிடைக்கும். குளோரின் ரிமூவ் ஆனதுக்கப்புறம். ஸோ மெத்தில் குரூப் வந்து ஆல்டர்ன் பேரா டைரக்டிங்கிறதுனால இங்கேருந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இங்கேருந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணலாம். ஸோ யூ கேன் கெட் ப்ராடக்ட் வில் பி மோஸ்ட்லி பேரா பொசிஷன்ஸ். ஏன் பேரா பொசிஷன்ஸ்னா க்ரௌடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். க்ரௌட் அது கம்மியாக இருக்கும். மோஸ்ட் ஸ்டேபிள்ங்கிறதுனால பேரா பொசிஷன் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஸோ திஸ் வில் பி யுவர் ப்ராடக்ட். அப்போ இந்த ப்ராடக்ட் சேமா இல்லைங்கிறதப்ப செகண்ட் ஆப்ஷன் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி செகண்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் வில் நாட் சால்யூபிள் இன் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்னா திஸ் இஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகேவா? இது என்னது? மைல்டு பேஸா? ஏன் இது மைல்டு பேஸ்னு சொல்றோம்னா இது இந்த சால்ட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் யூ கேன் கெட் H2CO3 plus sodium plus OH நெகட்டிவ். ஸோ இட் இன்க்ரீசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சிலோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இது பேசிக் காம்பவுண்ட். ஓகேவா? பேசிக் சால்ட். ஸோ பேசிக் சொல்யூஷனாக இருக்கிறதுனால இப்போ வாட்டரில் நீங்கள் சோடியம் பைகார்பனேட்டை மிக்ஸ் பண்ணும்போது அது பேசிக் சொல்யூஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்னொரு சால்ட்டை ஆட் பண்ணும்போது அது சால்யூபிள் ஆகாமல் இருக்கணும்னா தட் வில் பி மஸ்ட் பேஸாக இருக்கும். ஓகேவா? இதே ஆசிட் பிளஸ் பேஸ் இது ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது யூ கெட் சால்யூபிள் ப்ராடக்ட். அண்ட் ஆசிட் பிளஸ் ஆசிட் பண்ணும்போது நாட் சால்யூபிள். அண்ட் பேஸ் பிளஸ் பேஸ் நாட் சால்யூபிள்.
ஓகேவா? அப்போ இது பேஸ், சோடியம் பைகார்பனேட் பேஸ்னா இன்னொரு காம்பவுண்ட் பேஸ் இருந்தால் அது சாலிபிள் ஆகாது, மீதி எல்லாமே சாலிபிள் ஆகும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நாட் சாலிபிள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க ஆப்ஷனா, இது ஆசிடு, செகண்ட் ஆப்ஷன் ஆசிடு, ஃபோர்த் ஆப்ஷன் ஆசிடு. ஸோ ரெண்டுமே ஆசிடுங்கிறப்ப போத் ஆம் சால்வ், ரெண்டுமே வந்து சாலிபிள் ஆகும். ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ நீ இப்போ வந்து செக் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தேர்ட் ஆப்ஷனே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர் என்னது? OH நைட்ரோ, அப்போ NO2 NO2 NO2. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை நைட்ரோ, ஃபினாலு. இங்க இது ஆர்த்தோ நைட்ரோ ஃபினால். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல செக் டூ காம்பவுண்ட்ஸ். இங்க வந்து 3 நைட்ரோ குரூப்ஸ் இருக்கு, ஆனா இங்க ஒரே ஒரு நைட்ரோ குரூப் தான் இருக்கு. இந்த நைட்ரோ குரூப் என்னது? ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இங்க ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கும்போது இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் பக்கத்துல இருக்கிறதுனால யூ கேன் கெட் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன். ஓகேவா? ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்மேஷன் நடக்கணும்னா 2 எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி காம்பவுண்ட், 2 எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி எலமெண்ட் இருக்கணும், அதுக்கு சென்டரா ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஆர்த்தோஃபினால பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் பாண்டிங் யூ கேன் சி லைக் திஸ். இந்த இப்படி இருக்கும், ஒரு ஓ, இங்க ஒரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும், இங்க என், இங்க டபுள் பாண்ட் ஓ, இங்க ஓ. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். ஹைட்ரஜன் பாண்டிங் இங்க ஃபார்ம் ஆகணும்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 1 2 3 4 5 6 மெம்பர் ரிங் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்டேபிள். ஹைட்ரஜன் பாண்டிங் ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஈஸியா ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணாது. இதே ஆசிடா இருக்கணும்னா த காம்பவுண்ட் வில் ரிலீஸ் புரோட்டான் வெரி ஈஸிலி. ஓகேவா? அப்ப புரோட்டானை வந்து எவ்வளவுக்கு ஈஸியா ரிலீஸ் பண்ணதோ அந்த சால்ட்டை, அந்த மாலிகுலா நம்ம ஆசிட்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல ஆர்த்தோ நைட்ரோஃபினால பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் இன்வால்வ்ஸ் இன் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால புரோட்டான் வந்து ஈஸியா வெளில வராது. ஸோ அங்க வந்து அதோட ஆசிடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஓகேவா? பட் ஆனால் இங்க ஆர்த்தோ நைட்ரோ, இங்க பாத்தீங்கன்னா ட்ரை நைட்ரோல வந்து யூ கேன் சி 2 நைட்ரோ குரூப்ஸ் வந்து ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கிறதுனால க்ரௌடிங் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து OH வந்து சின்னதாக ஒரே பிளேன்ல இல்லாம பிளேனுக்கு அபோவோ இல்லாட்டி பிலோவோ இருக்கும். எப்படின்னா, இப்போ பென்சின் ரிங் இப்படி இருக்குன்னா, ஓகேவா, இங்க நைட்ரோ குரூப், எந்த நைட்ரோ குரூப்பும் ஒரே பிளேன்ல இருக்கும்போது இங்க இருக்கிற OH வந்து ஒரே பிளேன்ல இல்லாம வாட் ஹேப்பன்ஸ், அபோல இருக்கும். OH அபோல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹைட்ரஜன் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்ல இல்லாத பட்சத்தில் வாட் ஹேப்பன்ஸ், இட் கேன் ரிலீஸ் ஈஸிலி புரோட்டான்ஸ். அது மட்டும் இல்லாமல் நைட்ரோ குரூப்ஸ் இங்க இருக்க நைட்ரோ குரூப்ஸ் எல்லாத்துக்குமே என்ன எஃபெக்ட் இருக்கு? மைனஸ் எம் எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட், மைனஸ் எம் எஃபெக்ட். ஸோ மைனஸ் எம் எஃபெக்ட் இருக்கிறதுனால அதோட எலக்ட்ரான் டென்சிட்டியை, இங்க இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை இங்க பென்சின்குள்ள இருந்து கொண்டு வந்து நைட்ரோ குரூப்புக்கு கொண்டு போகும். அதனால வந்து ஈஸியா புரோட்டானை ரிலீஸ் பண்ணும். ஸோ அசிடிட்டி கம்பேரிட்டிவ்லி இந்த ட்ரைநைட்ரோஃபினாலுக்கு வந்து அசிடிட்டி மோர் ஹை கம்பேரிட்டிவ்லி ஆர்த்தோநைட்ரோஃபினால். ஸோ அதனால வந்து இது மோர் ஆசிடிக், மோர் ஆசிட், இது ஆக்ட் லை பேஸ். ஸோ ஆர்த்தோநைட்ரோ பேஸ்ங்கிறதுனால பேஸ் வில் நாட் சாலிபிள் இன் அனதர் பேஸ் சொல்யூஷன். ஸோ ஆன்சர் வில் பி ஆர்த்தோநைட்ரோஃபினால் வில் பி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? So orthonitrophenol is a correct answer. ஓகேவா? பேஸ் sodium bicarbonate is a base not soluble in same mediums. ஓகேவா? அதனால answer will be third is correct. Move on next question. Next question என்ன சொல்லியிருக்காங்க, which one is most reactive towards nucleophilic addition. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன nucleophilic addition பொறுத்த வரைக்கும் addition reaction என்ன, double bond converted into single bond. This is called addition reaction. ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் அடிஷனை பொறுத்த வரைக்கும் இதே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்னா எந்த ரியாக்ஷன் நடக்குன்னா, ஒரு கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இந்த மாதிரி இருக்கிற இடத்த யூ கேன் கெட் OH. இப்படி மாத்துறது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், சாரி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். ஃபர்ஸ்ட் அடிஷன் ரியாக்ஷனா டபுள் பாண்ட் கன்வெர்ட் இன்டு சிங்கிள் பாண்ட். ஆனால் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எங்க நடக்கும்னா கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல மோஸ்ட்லி நடக்கும். அந்த இடத்துல என்ன செய்யும்னா, இங்க இருக்கிற ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவா இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான்ஸ் மோர் ஷிஃப்ட் டு ஆக்சிஜன் கூட ஷிஃப்ட் ஆகிறதுனால ஆக்சிஜன் பார்ஷியலி நெகட்டிவ், கார்பன் பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கும். ஸோ நியூக்ளியோஃபைல்ஸ் வந்து இன்கமிங் நியூக்ளியோஃபைல்னா என்னது, ஒரு நெகட்டிவ் ஆனியான் அப்படி இல்லாட்டினா லோன் பிளஸ் இருக்கிற ஆட்டம்ஸ், எலக்ட்ரான் ரிச்.
வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அடிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிறத நம்ம நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க வாங்க, இதோட இந்த ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி எப்போ அதிகமாக இருக்கும்னா, இந்த ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அது டிபெண்ட் பண்ணுது. எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணுது. சப்ஸ்ட்ரேட் வந்து எப்படி இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரியாக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஸ்ட்ரேட். ஓகேவா? சப்ஸ்ட்ரேட்டோட பொறுத்திருக்கு. சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்டிகைடு CHO வந்து மோர் ரியாக்டிவ், அதுக்கப்புறம் கீட்டோனு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு கீட்டோன், நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எஸ்டர், அதுக்கப்புறம் ஆல்டிகைடுக்கு தான் ரியாக்டிவிட்டி இருக்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டிகைடுக்கு ரியாக்டிவிட்டி அதிகம்னா இங்கே பாருங்க, கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஆல்டிகைட் பர்சன்ட் இருக்குது, இங்கேயும் ஆல்டிகைட் பர்சன்ட் இருக்குது, இங்கேயும் ஆல்டிகைட், இங்கே கீட்டோன். ஸோ கீட்டோன் இருக்கிறதுனால ரியாக்டிவிட்டி கம்பேரிட்டிவிட்டி ஆல்டிகைடை விட கீட்டோன் ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டது மோஸ்ட் ரியாக்டிவ். ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல இந்த மூணுத்தில் எது மோஸ்ட் ஆக்டிவ்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் வச்சு சொல்லிட்டீங்க, அதனால மோஸ்ட் ஆக்டிவ்னு. செகண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி. எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சார் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி எப்போ சார் இன்க்ரீஸ் ஆகும்னா, அந்த மாலிகுலோட கேன் அட்டாச் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் பர்சண்டாக இருக்கும்போது எலக்ட்ரான் டென்சிட்டி டெக்ரீஸ் ஆகும். சாரி, எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி வந்து டெக்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து எலக்ட்ரான் விட்ராவிங் குரூப்ஸ் இன்க்ரீசஸ் ரியாக்டிவிட்டி. ஓகேவா? எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி பண்ணுறதுனால சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் ஒன்லி பென்சால்டிகைடு. இது வந்து பென்சால்டிகைடில் ஒரு மெத்தில் குரூப் பர்சன்ட் இருக்குது, இங்கேயும் பென்சால்டிகைடில் ஒரு நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ மெத்தில் குரூப் இங்கே என்னது? இட்ஸ் ஆக்டிவேட்டிங் குரூப். ஓகேவா? மெத்தில் குரூப் ஆக்டிவேட்டிங் குரூப், அப்படி இல்லாட்டினா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நைட்ரோ குரூப் இங்கே பொறுத்த வரைக்கும் டீஆக்டிவேட்டிங் குரூப், எலக்ட்ரான் விட்ராவிங் குரூப். ஸோ இப்போ இந்த 1, 2, 1, 3, 4 இந்த 3 காம்பவுண்டில் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆர்டர் எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் ரீச் வந்து எதுனா தேர்ட் வந்து எலக்ட்ரான் ரீச், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த்து. இதுதான் டெக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மி, ஃபோர்த் ஆப்ஷனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ ரியாக்டிவிட்டி வந்து அதிகம், அதுக்கு தான். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ஆன்சர். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது +I எஃபெக்ட் கொடுக்கும் ஆக்டிவேட்டிங் குரூப். இங்கே பொறுத்த வரைக்கும் -M எஃபெக்ட் -I எஃபெக்ட் பர்சன்ட் இருக்கிறதுனால இது வந்து எலக்ட்ரான் விட்ராவிங் குரூப். என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற எலக்ட்ரான் புல் பண்ண இங்கே வந்து பாசிட்டிவ் பார்ஷியல் சார்ஜ் வந்து அதிகமாகும். இந்த இடத்துல பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெக்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கும் ஃபர்ஸ்ட் இது. ஸோ ஆப்ஷன் வில் பி 4th இஸ் அ பெட்டர் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டாங்க. வாட் த சீக்வன்ஸு? ஒரு 1, 2, 3, 4 பியூட்டின் வந்து பியூட்டின். ஓகேவா? பியூட்டின் இங்கே 2% ஆகிருக்கணும், மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? பியூட்டின் ரியாக்ட் பண்ணுது ஹைட்ரஜன் புரோமைடோட இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ ஓகேவா? அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்து ஹைட்ரஜன் புரோமைடோட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சிங்கிள் பாண்ட். இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து இங்கேருந்து இங்கே வரது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், இங்கேருந்து இங்கே போகிறது செகண்ட் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகேவா? செகண்ட் ரியாக்ஷன் வந்து SN2 ரியாக்ஷன். ஓகேவா? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்கானிக் ஆஃப் ரூலை பார்க்கணும். பட் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு பர்சன்ட் இருக்கிறதுனால யூ ஷுட் ஃபாலோ ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் யூஸ் பண்ணும்போது இன்கமிங் நெகட்டிவ் அயான் வந்து அட்டாச் டு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டாச் இருக்கிற கார்பனில் தான் போய் அட்டாக் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? இங்கே பாருங்க, டபுள் பாண்டு சி, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்பன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ரிமைனிங் பார்ட்டை இந்த 2 பார்ட்டை வந்து நான் R வச்சுக்கிறேன். ஓகேவா? R1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கார்பன் வந்து இங்கே ஏற்கனவே ஒரு கார்பன் அட்டாச் இருக்குது. பட் இந்த கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பனோட தான். இங்கே பாருங்க,
let's see in this carbon attached to இங்க ஒரு carbon, this carbon 2 carbon ஓட attach இருக்கு, but this carbon attached to only this carbon. So இங்க தான் வந்து less number of carbon attachment இருக்கு. அப்ப less number of carbon attachment இருக்கிறப்ப hydrogen bromide H2O2 என்ன நடக்கும்னா பெராக்சைடு பர்சன்ட் இருக்கும்போது bromide வந்து இங்கேயும் ஹைட்ரஜன் வந்து அங்கேயும் அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ யூ கேன் கெட் R1 CH2 CH2 Br உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு Y ப்ராடக்ட். இது ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்ஸ். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்ஸ்ங்கிறத இன்கமிங் நெகட்டிவ் அயான் வந்து வில் அட்டாச் டு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டாச் கார்பன், அப்படி இல்லாட்டினா மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டாச் கார்பன். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இங்கே அட்டாச் ஆகும், அதனால உங்களுக்கு இப்படி படிக்கும். ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஈத்தாக்சைடை ரியாக்ட் பண்ணுது. ஈத்தாக்சைடு வந்து ஒரு நியூக்ளியர் ஃபைல். ஸோ நியூக்ளியர் ஃபைல் வந்து டேரக்டாக அங்கே அட்டாக் பண்ணி உங்களுக்கு ப்ரோமின் ரிலீவ் ஆகிடும். திஸ் இஸ் SN2 ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ SN2 ரியாக்ஷன்னா யூ கெட் R1 CH2 CH2 bond O bond CH2 CH3. ஓகேவா? அப்போ இதை மொத்தமாக எழுதும்போது CH3 CH2 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 bond O bond C2H5 அப்படி இல்லாட்டினா CH3 சரி CH2 CH3. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் Z. ஓகேவா? ஸோ இதில் இருந்து உங்களுக்கு இசட்டோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் CH3 3 CH2 குரூப் இருக்குது, CH3 3 CH2 குரூப்ஸ் அண்ட் CH2 CH3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லி கரெக்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். ஓகேவா? மூவ் ஆன் நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேஸ் சேம் ஹைபிரிடைசேஷன் அஸ் இட் கம்பூஷன் ப்ராடக்ட் CO2. CO2ஓட C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O. ஓகேவா? இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து இங்கே இருக்கிற நாளத்துக்கு எதுக்கு சேம் அப்படின்னு தான் கேள்வியே. ஓகேவா? கொஸ்டின் வந்து இங்கே எந்த ஆப்ஷனுக்கு சேம் ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் வந்து கார்பன் வந்து sp ஹைபிரிடைசேஷனில் இருக்கு. ஓகேவா? ஏன்னா டபுள் சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ வந்து 2 சிக்மா பாண்டு sp ஹைபிரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் 2 சிக்மா பாண்டு வரும், 2 பை பாண்டு. ஓகேவா? அதை வந்து நம்ம sp ஹைபிரிடைசேஷன் சொல்லலாம். ஓகேவா? அதே போல் இப்போ ஈத்தேனில் பாருங்கள். ஈத்தேனில் CH3 இங்கே கார்பன் sp3 ஹைபிரிடைசேஷன், இங்கே sp3 ஹைபிரிடைசேஷன். இங்கே ஈத்தேனில் பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகேவா? இங்கேயும் sp இங்கேயும் sp. ஓகேவா? ஸோ சேம் வந்து ஈத்தீன் தான் கரெக்ட். ஈத்தைன் தான் கரெக்ட். ஈத்தீனை பொறுத்த வரைக்கும் C டபுள் பாண்ட் CH2 இங்கே வந்து sp2 ஹைபிரிடைசேஷன், இதுவும் sp2 ஹைபிரிடைசேஷன். எத்தனால் பொறுத்த வரைக்கும் CH3 CH2 OH இங்கே sp3 இங்கேயும் கார்பன் sp3. ஸோ ஆன்சர் வில் பி சேம். எதுக்கும் சேம்னா இங்கே sp இதுக்கும் sp. ஸோ ஆன்சர் வில் பி ஈத்தைன் வில் பி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேவா? ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் ஃபார் யூ, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ.